விழாவில் தலைமை உரை நிகழ்த்த வருமாறு கல்லூரி பரிபாலன சபையின் தலைவர் திரு USM சம்பத்குமார் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பரீட்சை எழுத போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிரும் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. நான் என்ன பேசுகிறேன்னு பிரின்ஸிபால் சார்கிட்ட தான் கேட்டேன். அவர் இது உங்களை பற்றி பேசுங்கன்னு சொன்னார். இங்கே வந்து அதே அவர் விளாவாரியாக பேசிட்டார். அதனால் அடுத்து அவங்கள பற்றி என்ன பேசணுங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியல. ஏன்னா அவர்கிட்ட தான் நானே சில பாயிண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தேன். அவரே அந்த பாயிண்ட்ஸை பூரா விளாவாரியாக சொல்லிட்டார். அதனால் அதை பழையபடி ரிப்பீட் பண்ண முடியல. ஆனால் ஓய்வு பெறும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் பெற்று சிறப்புடன் வாழ கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, ஒரு சம்பவம் என்னென்னா, நாங்கள் காலேஜில் போர்டில் சார்ஜ் ஆகி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இத்தனை ஆசிரியர்களையும் இத்தனை நான் டீச்சிங் ஸ்டாஃபும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமே நான் பார்க்குறேன். யாருமே எல்லா விதத்துலேயும் முன்னாடி வரல. இன்றைக்கி பார்க்கும்போது எங்களுக்கே பாதி ஆசிரியர்கள் பாதி ஆசிரியர்கள் முகமே தெரியல. அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ரீச்சபிள் இல்லை. ஏன்னே தெரியல. நாங்கள் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு முன்னாடியே சில டிபார்ட்மெண்ட்டில் பேசும்போது ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன். தற்செயலாக ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்காண்டி எர்ணாகுளம் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அவங்க அந்த ரிசப்ஷனுக்கு நான் போகிற பொண்ணோட வீடு ரிமோட் ஏரியாவில் இருந்தால் தான் அவங்க அம்மா கூட வர சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா ஒரு காலேஜ் லெக்சரர். அவங்க என்ன சொன்னாங்க, சார் காலேஜுக்கு வந்துடுங்க, போத்தில் பிக்கப் பண்ணி போயிடுறேன்னு நானும் சரின்னு சொன்னேன். மழை வெஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஹாலில் உட்கார சொல்லியிருந்தாப்புல. இந்த மாதிரி தான் முன்னாடி பூரா காலியாக சேர் கிடந்துச்சு. அதில் நான் உட்காந்துருந்தேன். அந்த கம்பெனியோட ஸ்டாஃப் சும்மா சாதாரண ஒரு பேப்பரும் பேடும் எழுதிக்கிட்டு பேரையும் செல் நம்பரையும் மட்டும் கேட்டாங்க. முன்னாடி உட்காந்த 2 வரிசையில் அந்த 2 வரிசையில் இருக்க பேரை எழுதி முடித்த உடனே அந்த HR ஸ்டேஜுக்கு வந்தார். எங்கள் கம்பெனியில் வேலையில் சேரக்கு விருப்பப்பட்டு இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு முதல் 2 வரிசையில் உட்காந்து இந்த பேரை மட்டும் வரிசையாக வாசித்தார். செல் நம்பர்னு ஒரு 20 பேர் தான் எழுதியிருந்தாங்க. அதில் என் பேர் ஒன்று இருந்துச்சு. 20 பேருக்கு உங்களுக்கு கம்பெனியில் வேலை போட்டு கொடுத்தாச்சு. ஏன்னா எங்கள் கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காண்டி வந்திருக்க நீங்கள் தான் எங்கள் கம்பெனிக்கு வேணுமே தவிர, நீ 100 மார்க் எடுத்திருந்தாலும் என் கம்பெனிக்கு வேலை வேண்டியதில்லை, மற்றவங்கெல்லாம் பரிச்சு நாளைக்கு காலையில் எழுதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது மாதிரி முன்னாடி பாருங்கள், நம்ம இதில் ஆசிரியர்கள் நாங்கள் மாணவர்களே முன்னாடி வாங்கன்னு சொல்கிறோம். எந்த ஒரு ஆசிரியருமே முன்னாடி உட்கார்றதுக்கு தயாராக. இத்தனைக்கும் ட்ரெஸரர் கூப்பிட்றாரு முன்னாடி வாங்கன்னு. நான் என்ன சொல்கிறேன், HODஸாவது முன்னாடி வாங்க. எத்தனையோ ஃபங்க்ஷன் நடக்குது. நம்பர் ஆஃப் HODஸ் அட்டன் பண்ணுறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. HODஸ் வராமல் அப்புறம் எப்படி நாங்கள் ஸ்டாஃப்ஸ் வர முடியும்? நாங்கள் சர்க்குலர் கொடுத்து வரலைன்னா அடுத்து எப்படி அடுத்த ஸ்டெப்பு எப்படி எடுக்கிறதுன்னு நாங்களும் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். இனிமேல் எத்தனை மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இன்சென்டிவ்னு மாற்றுறக்காண்டி கூட பிளான் பண்ணியிருக்கோம். 10 மீட்டிங் நடந்துச்சுன்னா 10 மீட்டிங் வந்தால் 10% இன்சென்டிவ் கிடைக்கும். மீட்டிங்கே வராட்டி இன்சென்டிவே கிடைக்காது. அந்த மாதிரி தான் கொண்டு போகணுன்னு வச்சுருக்கோம். இப்போயே பின்னாடி இருக்க எந்த ஒரு HODயுமே முன்னாடி வர்றதுக்கு தயாராக இல்லை. எல்லாருமே நாங்கள் உட்காந்துருந்தா உட்காந்த இடத்துல தான் உட்காந்துருப்போம், முன்னாடி வரமாட்டோம். அப்புறம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி உட்கார போகிறாங்க? ஏன் முன்னாடி இவ்வளோ சேர் போட்டு இருக்கோம்? முன்னாடி உட்காருங்க சார். சீனியர் ஸ்டாஃப் சார் முன்னாடி உட்காருங்க. இவ்வளோ சேர் காலியாக எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலும் நம்ம காலேஜில் மீட்டிங் நடந்துச்சுன்னா வர்ற சீஃப் கெஸ்ட்டு சொல்கிற ஃபஸ்ட்டு இதை ஏன் சார் முன்னாடி பூரா சீட்டு காலியாக இருக்குது அதான் கேட்குறாங்க. அன்றைக்கி வள்ளுவர் தளத்தன்னைக்கு அவர் மீட்டிங்லேயே ஓப்பன்லேயே கேட்குறாரு, ஏன் முன்னாடி பூரா சீட்டு காலியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இருந்துமே நமக்கு உட்கார்றதுல என்ன தயக்கம்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் முன்னாடி உட்காந்து வாங்க. எல்லா டீச்சர்ஸும் நீங்கள் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். நீங்களே ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணாட்டி ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? மற்ற டீச்சர்ஸை எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் அப்படின்னா எங்கள் வேலை வெட்டியை போட்டு தான் நாங்களாம் மீட்டிங்க்கு வர்றோம். எங்களுக்கு வேலை இல்லையா? நீங்களாவது 3:30 மணி வரையும் காலேஜில் இருந்தே ஆகணும். நாங்கள் 3:30 மணி வரையும் காலேஜில் இருக்கணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களுக்கு 2 வருஷம் நாங்கள் காலேஜில் இருக்க போகிறோம். இந்த கல்லூரி உங்களுடைய கல்லூரி. நீங்கள் தான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த கல்லூரியில் மாணவர்களுக்கு வழிகாட்ட போகிறீங்க.
கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் எல்லா மீட்டிங்கும் வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும்னு நாங்கள் வந்து விரும்புகிறோம். அதை வந்து கண்டிப்பான முறையில் வரணுங்கிறத வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து ஆளாயிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா டீச்சர்ஸும் இருக்கீங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸும் இருக்கீங்க. உங்கள்கிட்ட நாங்கள் வந்து சொல்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் வந்து வாங்க, எல்லாரும் டீம் ஒர்க்காக வந்து ஒர்க் பண்ணாதான் கல்லூரியின் வளர்ச்சியில் வந்து நம்ம வந்து டீம் ஒர்க்காக பங்கு பெற்றே ஆகணும். ஆக்சுவலாக இது வந்து என்னடா ஒருத்தவங்க வாழ்த்துறைக்கு வந்துட்டு நம்ம வந்து எல்லா டீச்சருக்கும் நம்ம டீச்சிங் நடத்த வேண்டியிருக்குன்னு எனக்கு வந்து உண்மையிலே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணுங்கிறது வந்து என்னுடைய கருத்து. அதனால் வந்து இதை வந்து யாரும் தவறுதலாக எடுத்துக்கிட வேண்டாம். ஆனால் வந்து இதை வந்து நான் வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கிறத வந்து நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், நோட் பண்ண தான் செய்வோம். அதை வந்து நீங்கள் வந்து இப்போ இல்லாட்டினாலும் அடுத்த மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம். எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க்கு, ஒரு கோஆப்ரேஷன் வரணும். இன்றைக்கே வந்து சில ஆசிரியர்கள் சிலதெல்லாம் வராத மாதிரி எனக்கே தெரியுது. எனக்கு தெரிஞ்ச சில ஆசிரியர்களே வரல, ஏன்னு தெரியல. ஏன்னா இது வந்து உங்களுக்காக நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் வராட்டி அப்புறம் கல்லூரிக்காண்டி நடத்துகிற ஃபங்க்ஷன்லாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்ககிட்ட எல்லாம் கண்டிப்பாக ஈவினிங் ஃபோன் பண்ணி கேட்டுக்க தான் வேண்டியிருக்கும் போல். சரி, அதை விடுவோம். இனிமேல் வந்து அனைவருக்கும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை, மனநிறைவோட வாழ்க்கை கிடைக்க ஓய்வு பெறும் அனைவருக்கும் ஆண்டவனை பிரார்த்தித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓய்வு பெறும் பேராசிரியர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி நல்லதொரு தலைமை உரையை வழங்கிய கல்லூரி பரிபாலன சபை தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு கல்லூரி பரிபாலன சபையின் உபதலைவர் திரு ஏஎஸ்பி KRR ராமசாமி சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் பாராட்டுகளுக்கு வாழ்த்துறை வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே லெஜண்ட்ஸ் சார். அனைவருக்கும் எல்லா வளமும் விட்டு வாழ்க்கையில் முன்னேறணும். ஒரு சின்ன கவிதை மட்டும் சொல்லிக்கிறேன். உங்கள் திறமையை கண்டு வியந்து கொடுத்தார்கள் பணி ஓய்வு. ஆம், உங்கள் சிறப்பான பணியை ஓரிடத்தில் சிக்குண்டு கிடக்காமல் சிறகடித்து பறக்க எண்ணி மனம் நிறைந்து கொடுத்தார்கள் பணி நிறைவு என்று பாசத்தால். எல்லா சாரும் அனைவரும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வாழ்த்துவோம். நல்லதொரு வார்த்தையில் வாழ்த்துறையை வழங்கிய கல்லூரி பரிபாலன சபையின் உபதலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு கல்லூரி பரிபாலன சபையின் பொருளாளர் திரு MD குமரன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிரசிடென்ட் சார் சொன்ன மாதிரி இந்த ஒரு இனிய விழாவிலே தான் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு எங்களுக்கு இத்தனை நாட்கள் கழித்து ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதை மிகவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறோம். இத்தனை பிரசிடென்ட் சொன்னாங்க கொஞ்சம் குறையா இருக்குது அப்படின்னு, இருந்தாலும் இவ்வளோ பெரிய மாசே இன்றைக்கி பெரிய மாஸ் தான். நன்றி. அதேபோல் இங்கு பணி ஓய்வு பெற இருக்கும் அத்தனை பேராசிரியர்கள் அலுவலர்களுக்கு இன்று பாராட்டுதல். நம்ம பிரின்சிபால் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து லெஜண்ட்ஸ் தான், யாருமே வந்து குறைந்தவர்கள் இல்லை. நம்ம அனைத்து ஆசிரியர்களுமே யாருமே குறைந்தவர்கள் இல்லை. எல்லாருமே வந்து இந்த கல்லூரியிலிருந்து சார் சொன்னாங்க வெளியில் எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு. அதை பார்க்கும்போது தான் உங்களுடைய திறமை உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய மாணவன், நம்மிடம் படித்த மாணவன் இங்கெல்லாம் இருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்த ரிட்டையர்ட் டீச்சர்ஸுக்கு வந்து இன்னும் ஹையர் கவுண்ட்ஸ் நிறையா இருப்பாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு மிக்க பெருமையாக இருக்கும். அந்த பெருமை உங்களுக்கும் அடுத்து வரும், இப்பையும் நடந்து கொண்டு இருக்கும். அதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இன்னும் சிறந்த மாணவர்களை உருவாக்க கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அவங்க ரிட்டையர் ஆகிறாங்க அப்படிங்கிறப்ப சார் சொன்னார் 8 பேர் ரிட்டையர் ஆகிறப்ப அந்த கல்லூரியிலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏதோ ஒன்று குறைகிற மாதிரி எங்களுக்கே தோணுது. அந்த தோன்றுதலை இல்லாமல் ஆக்கிறதுக்கு உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அவங்களையுமே கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னா பேக்கப்பில் எங்களுக்கு என்னென்ன இங்கே இருக்கிற அடுத்து வர்ற ஹெச்ஓடிஸோ அடுத்து வர்ற ஆசிரியர்களுக்கோ உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அவங்கள கேட்டுக்கொள்கிறேன்.
அவங்களுடைய அனுபவம் வந்து லேசானது கிடையாது. சார் சொன்னாங்க எத்தனையோ என்னால் கொஞ்சம் தான் சொல்ல முடிஞ்சிச்சு, மிச்சத்தை சொல்ல முடியலன்னு. பணியிலையும் சரி, பணி அல்லாத நேரங்கள்லையும் சரி, நான் முன்னாடியே சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம் மாதிரி. இன்றைக்கி குடும்ப விழாக்கள் இப்போ கொண்டாடுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி வந்து இப்போ தீபாவளி ஒன்று இருக்குது. முன்னாடி வந்து நிறையா பேர் எல்லாம் ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம், அண்ணன் தம்பி, உறவினர்கள், நண்பர்கள், அதை எல்லாமே நீங்கள் என்றைக்குமே எடுத்துக்கணும். இவங்களுக்கும் இவங்க வெளியே போயிட்டாலும், சார் வெளியே போயிட்டார்ல, இனிமேல் அவர் இதுங்காமல் அவங்ககிட்ட நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கேட்டுக்கோங்க. அவங்கள்ட்ட உங்கள் மாணவர்களை உங்களோட தான் தொடர்பு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இவங்களை வழிகாட்டுதலாக எடுத்துக்கூட சொல்லுங்கள். அதுபோக இன்று இந்த அத்தனை பேருக்கும் பணி நிறைவை மன நிறைவோடு இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனையும் கேட்டுக்கொண்டு, அவர்கள் குடும்பத்தாருடன் இனிதே அவர்களுடைய ஓய்வு காலத்தை கொண்டு செலுத்த கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்வில் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த ஆசிரியர்களை வாழ்த்தி சிறந்ததொரு வாழ்த்துறையை வழங்கிய கல்லூரி பரிபாலன சபையின் பொருளாளர் அவர்களுக்கு நன்றி.